ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற படத்தோட பேர் லுலு. 2014 வெளியான ஒரு ஷார்ட் ஃபிலிம். ஒரு காலத்தில் நம்ம ஹீரோயினுக்கு அவள் ஸ்டெப்சன் கூடவே அஃபைர் இருந்திருக்கு. பல முறை அவனும் அப்பாவுக்கு தெரியாமல் ஒரு தனி ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு வந்து 2 பேரும் கூத்தடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த முன்னாள் காதலன் பல வருஷங்களுக்கு அப்புறம் அவளை தேடி வந்து அவன் முன்னாடி நிற்கிறான். அவன் வருகையால் பழைய விஷயங்கள்லாம் கணவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயப்படுறா. அவள் பயந்த மாதிரியே அடுத்தடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி ஸ்டோரி. இந்த படத்தில் ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த படத்தை முழுசாக பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினும் அவள் புருஷனான ஜார்ஜையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பேர் லுலு. நம்ம ஹீரோயினுக்கு வயசு 30 தான் இருக்கும். ஆனால் ஜார்ஜுக்கு 50 வயசுக்கு மேலே ஆச்சு. இவங்க 2 பேரும் யாரும் இல்லாத அந்த தனி தீவுக்கு ஹனிமூன் கொண்டாட வராங்க. இந்த தீவு ஜார்ஜுக்கு சொந்தமானது. ஐலாண்டுக்கு வந்த 2 பேரும் அவங்க ஃப்ரீ டைமை அவங்க நினச்சபடி ரொம்ப ரொமான்டிக்காக கொண்டாடுறாங்க. லுலு ஜார்ஜுக்காக ஸ்பெஷல் டின்னர்லாம் அன்றைக்கி நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுறா. 2 பேரும் அந்த நைட்டை ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச லுலு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது தான் ஜார்ஜ் யார் கூடவோ பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறா. அது யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, ஜார்ஜோட பையனான டேவிட் கூட அவன் பேசிகிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே லுலுக்கு பக்குன்னு ஆகுது. அவன் முகமே மாறி போகுது. ஏன்னா இந்த டேவிட்க்கும் லுலுவுக்கும் ஒரு காலத்தில் சீக்ரெட்டான உறவு இருந்துச்சு. அது யாருக்கும் தெரியாது. இப்போ டேவிடோட வரவால் அந்த விஷயங்கள்லாம் எங்கள் கணவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறா. ஜார்ஜும் லுலுவை கூப்பிட்டே இருக்காரு. வேற வழி இல்லாமல் லுலுவும் ரூமை விட்டு வெளியே வர்றா. வந்து அவங்க கூட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கிறா. அப்போ தான் ஜார்ஜும் இதுதான் என் பையன் டேவிட் அப்படின்னு அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. என்னமோ இப்போ தான் அவனை புதுசாக பார்க்குற மாதிரி லுலு ஒரு ஆக்ட் போட டேவிடும் அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிறான். அவனும் ஜஸ்ட் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிக்கிறான். அப்போ தான் அவங்க அப்பா கிட்ட குறும்பா இது யாருப்பா அப்படின்னு கேட்கவும், இது நம்ம கம்பெனியோட என்ஜினியர், இங்கே ஒரு ரெசார்ட் கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன், அது விஷயமா இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. லுலுவால் நார்மலாக இருக்க முடியல. டேவிட் இங்கே எதுக்காக வந்திருக்கான், எத்தனை நாளைக்கு இருப்பான், எப்போ போவான் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சே ஆகணும். என்ன விஷயமா உங்கள் சன் இங்கே வந்திருக்காரு அப்படின்னு ஜார்ஜ் கிட்ட விசாரிக்கவும், ஜார்ஜும் அவன் வெளிநாட்டில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கான். வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி இந்த ஐலாண்டுக்கு வந்து இங்கே ஸ்டே பண்ணுவான். அவனுக்கு எப்போ போர் அடிக்குதோ கிளம்பி போயிடுவான் அப்படிங்கிறாரு. லுலுவை பார்த்தபடியே உட்காந்துருக்கான். அப்போ தான் டேவிட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கப்பா, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஐலாண்டில் உங்களுக்கு ஒரு பங்களா இருக்கிறதோ, இங்கே நீங்கள் பெண்களை கூப்பிட்டு வர்றது, இதெல்லாம் எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட பதிலை எதிர்பார்க்காம விருட்டுன்னு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். ஆக்சுவலாக இந்த லுலு பார்த்தீங்கன்னா ஜார்ஜோட பொண்டாட்டி கிடையாது, இவ ஜார்ஜோட செட்டப்பு. நம்ம கதாநாயகி லுலு அந்த ஊரில் ஒரு சின்ன ஹார்ட்வேர் கடை நடத்திட்டு வருவா. தொழில் நிமித்தமாக லுலுவும் ஜார்ஜும் சந்திச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள காதல் ஏற்படுது. ஜார்ஜ் மிகப்பெரிய பணக்காரன், ஏகப்பட்ட தொழிலுக்கு சொந்தக்காரன். அதனால ஜார்ஜ் கூட இருந்தா தான் தொழிலையும் வளர்த்திக்கலாம், தானும் செல்வமாக வளர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த சுயநலத்துக்காக அவன் கூட ஒட்டிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து லுலு வீட்டுக்குள்ளே வர்றா. அந்த சமயத்தில் டேவிட் யார் கூடவோ ஃபோனில் ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்க, ஹாலில் இருக்கிற ஃபோனை இவ எடுத்து அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு ஒட்டு கேட்குறா. அதெல்லாம் இன்டர்கனெக்டட் ஃபோனு. எந்த ஃபோனில் யார் பேசினாலும் மற்றவங்களும் கேட்க முடியும். ஆல்ரெடி ஃபோனை கட் பண்ணிவிட்டு டேவிட் அவளுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான். நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை லுலு அப்படின்னு அவளை எச்சரிக்கிறான். இதனால் அவமானம் அடைஞ்ச லுலு அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் சட்டுன்னு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஏன்னா டேவிட் கிட்ட அவள் எதுவும் பேச முடியாது. அவளோட ரகசியங்கள் எல்லாம் டேவிட்க்கு தெரியும். அந்த படபடப்பு தான் இப்போ அவளுக்கு. அதனால் ஒரு தம் எடுத்து பற்ற வச்சுட்டு வீட்டுக்கு பின்னாடி உட்காந்து தம் அடிச்சிட்டு இருக்க. அங்கே டேவிட் வரான். ஆனால் அவன் கூட பேச்சை தொடர விரும்பாத லுலு அங்கிருந்து நகர்ந்து போயிடுறா. டேவிடும் அவளை விட்டு பிடிக்கலாம் அப்படின்னு விட்டுறான். மகன் வந்திருக்கிற சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக ஜார்ஜ் அன்னைக்கு நைட்டு அவரே 3 பேர்த்துக்கும் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அப்படி அவர் கிச்சனில் பிஸியாக இருக்க சமயத்தில் தான் லுலுவும் டேவிடும் தனியாக இருக்காங்க. இப்போவும் லுலு டேவிடை இக்னோர் பண்ணுறா. ஆனால் அதை கண்டுக்காம டேவிட் பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஐலாண்டை பற்றியும் உன்னை பற்றியும் அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்தால் எனக்கு ஒரு காஸ்ட்லி ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி தரதா அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் லுலுவோட மனசுக்குள்ளே இன்னும் பயம் அதிகமாகுது. இனி இவன் நம்மளை என்னெல்லாம் பண்ண போகிறானோ அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலைப்படுறா.
அன்னைக்கு நைட்டு லுலு ஜார்ஜ் கிட்ட, உங்க பையன் இங்க இருக்கிறது எனக்கு தர்ம சங்கடமா இருக்கு. இவ்வளவு பெரிய வயசு பையனை வச்சுட்டு நம்ம 2 பேரும் எப்படி ரொமான்டிக்கா இருக்க முடியும்? நம்மளே யாரோட தலையீடும் இல்லாம சந்தோஷமா தனிமையா இருக்கணும்னு தானே இங்க வந்திருக்கோம். இப்போ உங்க பையன் இங்க வந்து நம்ம பிளானை எல்லாம் சொதப்பிட்டானே, அவனை சொல்லுங்க அப்படின்னு ஜார்ஜ் கிட்ட அவ சொல்லவும், ஆனா ஜார்ஜோ, உனக்காகலாம் என் பையனை சொல்ல முடியாது. ஒரு 2-3 நாள் பொறுத்துக்கோ, அவனே போயிடுவான் அப்படின்னு லுலுவை சமாதானப்படுத்துகிறாரு. இருந்தாலும் லுலுவுக்கு மனசு சமாதானமாகலை. மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த லேக்கு பக்கத்தில் லுலு சன்பாத் எடுத்துகிட்டு இருக்கா. அப்போ டேவிட் அங்கே வர்றான். அவ கூட பேச ட்ரை பண்ணுறான். ஏன் லுலு என்னை பார்த்து விலகி போகிற? நம்ம 2 பேரும் ஒரு காலத்தில் எவ்வளவு இன்டிமேட்டாக இருந்தோம் அப்படிங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் லுலு அதுக்கு பதில் சொல்லாமல் வேற எங்கேயோ பார்க்க, அந்த சமயத்தில் தான் டேவிட் கையில் ஒரு புக்கை பார்க்குறா. அது ஆக்சுவலாக லுலுக்கு சொந்தமானது. அந்த நோட் புக்கில் டேவிட் நிறைய கார்ட்டூன்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருப்பா. அதை பார்த்த லுலுவும் பழைய நினைவுகளில் மூழ்கி போகிறா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி வா போட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் 2 பேரும் மனசு விட்டு நிறையா விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இருந்த ஒரு டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுது. அப்போ தான் லுலுவும், இப்போவும் உனக்கு ஆண்களைத்தான் பிடிக்குமா அப்படின்னு லுலு கேட்குறா. அதுக்கு பதில் சொல்லாமல் டேவிட் மௌனமாக இருக்கான். அந்த மௌனத்திலிருந்தே அவன் இன்னும் அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு லுலுவுக்கு புரியுது. இந்த டேவிட் ஒரு ஓரினச் சேர்க்கையாளர். அவன் பெண்கள் கூடவும் உறவில் ஈடுபடுவான், ஆண்கள் கூடவும் உறவில் ஈடுபடுவான். பெண்களை விட அவனுக்கு ஆண்கள் மேலே தான் ஈர்ப்பு ஜாஸ்தி. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கள்ள தொடர்பால் லுலு கர்ப்பமாயிருவா. அந்த கர்ப்பத்துக்கு காரணம் டேவிட் தான். ஆனால் அந்த சமயத்தில் பல மாசமாக ஜார்ஜ் ஊர்லேயே இல்லை. இந்த விஷயம் மட்டும் ஜார்ஜுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் வாழ்க்கையே போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஜார்ஜுக்கு தெரியாமல் டேவிட் உதவியோட இதுக்கு மேலே நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரியாக டேவிடை கட் பண்ணி விட்டுருப்பா. முழுக்க முழுக்க தன்னோட சுயநலத்துக்காகவே டேவிடை வாலண்டரியாக கட் பண்ணி விட்டுருப்பா. இதுதான் இவங்க 2 பேர்த்தோட பிரிவுக்கு காரணம். ஆனால் அந்த சமயத்தில் டேவிட் லுலுவை டீப்பாக காதலிக்க ஆரம்பிச்சிருப்பான். அவள் காதல் முறிவை தாங்காமல் மனசு வெறுத்த போய் படிக்கிற பேர் வழின்னு இந்த நாட்டை விட்டே போயிருப்பா. அதனால தான் மீண்டும் டேவிட்டை பார்த்த உடனே எங்கே அந்த பழைய விஷயத்தெல்லாம் ஜார்ஜ் கிட்ட போட்டுட்டுருவாளோ அப்படின்னு அவள் பயந்ததுக்கான காரணம். ஆனால் டேவிட் அப்படிப்பட்டவன் இல்லை. அவன் இப்போவும் லுலுவை உண்மையாக காதலிக்கிறான். லுலு தான் திரும்பவும் அவங்க சைலன்ஸை பிரேக் பண்ணுறா. தண்ணி கையில் எடுத்து அவன் மேலே வீசி விளையாடுறா. அவனும் அவன் மேலே தண்ணியை அடித்து வீசி விளையாடுறாங்க. இவங்க போட்டு கரைக்கு வரவும் அங்கே ஜார்ஜ் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் சிரித்து பேசுகிறத பார்த்த ஜார்ஜுக்கு லைட்டாக சந்தேகம் வருது. என்ன, நேற்று தான் இவங்க மீட் பண்ணாங்க, என்னமோ ரொம்ப நாளாக தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. லேக்கிலிருந்து வெளியே வந்த லுலுவும் டேவிட் கிட்ட அவன் முதுகுக்கு அந்த சன்ஸ்கிரீன் லோஷனை போட்டு விடு அப்படின்னு சொல்ல, அவனும் அவன் முதுகுக்கு சன்ஸ்கிரீன் லோஷன் போடுறான். இதை பார்த்து ஜார்ஜ் பயங்கர கடுப்பாகிறாரு. அன்னைக்கு நைட்டு ஜார்ஜும் லுலுவும் தனியாக இருந்த சமயத்தில் லுலு டேவிட்டை பற்றி ரொம்ப பெருமையாக பேச ஆரம்பிக்கிறான். அவன் கூட இருந்தால் டைம் போகிறதே எனக்கு தெரியல, செம ஃபன்னாக இருக்குது, அவன் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கட்டுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறா. என்னடா இவோ நேற்று வேற மாதிரி சொன்னவோ இன்னைக்கு வேற மாதிரி சொல்கிறாளே அப்படின்னு அவருக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. சரி வா அப்படின்னு சொல்லி அவளை மேட்ரை கூப்பிடுறாரு. ஆனால் அவளோ எனக்கு இன்னைக்கு மூடு இல்லைங்க அப்படின்னு மறுத்துறா. லுலு ஒரு நாளும் மேட்ருக்கு மறுத்ததில்லை. ஆனால் இன்னைக்கு அவள் மறுக்கிறான்னா இதுவும் ஜார்ஜோட மனசுக்குள்ள இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா லுலு பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணுறா. அதில் பார்த்தா பாசிட்டிவாக வருது. அதாவது அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அந்த குழந்தையோட அப்பா ஜார்ஜ் தான். ஜார்ஜ் வெளியே போயிருந்த சமயமாக டேவிட் லுலுவோட ரூமுக்கு வர தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த டேவிட் கிட்ட லுலு சொல்கிறான். அதை கேட்டு டேவிடு நக்கலாக சிரிக்கிறான். இப்போ எதுக்கு இப்படி சிரிக்கிற அப்படின்னு அவள் கேட்டதும், இதோ பாரு லுலு, நீ அனுபவிச்சுட்டு இருக்க இந்த ஆடம்பரமான வாழ்க்கை, சொகுசு பங்களா, சொகுசு காரு, இதெல்லாம் எதுவுமே எங்கள் அப்பாவோடது கிடையாது. எல்லாம் எங்கள் அம்மாவோட சொத்து. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டு இருக்காரு. நீ நாளைக்கு குழந்தை பெற்றுக்கிட்டாலும் எங்கள் அப்பா எக்காரணத்தை கொண்டு எங்கள் அம்மாவை மட்டும் பிரிஞ்சு வரவே மாட்டார். நீ காலம் ஃபுல்லாக அவருக்கு ஸ்டெப்னியாக தான் இருக்கணும். ஏன்னா எங்கள் அம்மாவை டிவோர்ஸ் பண்ணாலோ இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பாவோட அஃபேர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி டிவோர்ஸ் கொடுத்தாலோ அதுக்கப்புறம் எங்கள் அப்பா நடு தெருவுகளில் தான் நிற்கணும். அவருக்குன்னு சொத்துன்னு ஒரு பைசா கிடையாது அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு லுலு பயங்கர அதிர்ச்சி அடைகிறா. இதனால் ரொம்ப டிஸ்டர்பான லுலு அங்கிருந்து வேகமாக நடக்க முற்பட அவளை நிறுத்தின டேவிடு இன்னொரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் சொல்கிறான். எங்கள் அப்பாவுக்கு நீ ஒன்றும் ஃபஸ்ட்டு கிடையாது. இதுக்கு முன்னாடி பல பெண்களை அவர் இந்த ஐலாண்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்கள போர் அடிக்கிற வரைக்கும்
வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காகிதத்தை கசக்கி போடுற மாதிரி கசக்கி தூக்கி வீசிடுவார். உன்னையும் அப்படி கசக்கி எப்போ வீச போகிறாருன்னு எனக்கு தெரியல, பார்த்துருந்துக்கோ அப்படின்னு சொல்லவும் இது மேலும் லுலுவோட மனசில் பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுது. இந்த விஷயத்த ஜார்ஜு கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு லுலு முடிவு பண்ணுறா. அன்னைக்கு மத்தியானம் 3 பேரும் லஞ்சில் இருந்த சமயத்தில் இந்த விஷயத்தை பற்றி லுலு ஜார்ஜு கிட்ட கேட்குறா. ஜார்ஜ், நீ உண்மையிலேயே என்னை லவ் பண்ணுறியா, இல்லை டைம் பாஸ்க்காக என்னை யூஸ் பண்ணிவிட்டு உனக்கு நான் போர் அடிக்க ஆரம்பித்த உடனே மற்ற பொண்ணுகளெல்லாம் எப்படி துரத்தி விட்டையோ அதே போல் என்னையும் துரத்திடுவியா அப்படின்னு கேட்குறா. டேவிட் லுலு இப்படி பண்ணுவா அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா இது அவன் சொன்ன விஷயம். அவங்க அப்பனுக்கு அவன் தான் இதை சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை வந்துடும். இங்கே இதுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு நைஸாக எந்திரிக்கிறான். ஆனால் லுலு, உட்காரு, இந்த விஷயத்தை பேசி முடிக்கிற வரைக்கும் இந்த டேபிளை விட்டு யாரும் எந்திரிச்சு போகக்கூடாது அப்படின்னு கட்டளையாக சொல்ல டேவிட் மௌனமாக உட்காந்துக்கிறான். ஆனால் ஜார்ஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கூலாக இருக்கான். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொன்னதையும் பெருசாக எடுத்துக்கல, இப்போ இத்தனை நேரம் அவள் பேசினதை பற்றியும் பெருசாக எடுத்துக்கல. அவளுக்கு பதில் சொல்லாமல் அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்க. இதனால் கடுப்பான லுலு அங்கேருந்த டேப் ரெக்கார்டரை ஆன் பண்ணி பாட்டை சவுண்டாக வச்சுட்டு டேவிட் கூட ரொம்ப நெருக்கமாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. ஜார்ஜும் பொறுத்து பார்க்குறா. ஆனால் லுலு டேவிட் கூட ரொம்ப நெருங்கி வர இதுக்கு மேலே அதை தாங்கிக்க முடியாத ஜார்ஜு எந்திரிச்சு அவள் கையை பிடிச்சி இழுத்து பலான்னு 2 அப்பப்புறான். இதோ பார், என் பையனை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத. என்ன மயக்கின மாதிரி என் பையனை மயக்கணும்னு நினச்ச, அதுக்கப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன். உன்னோட இந்த அசிங்கமான விளையாட்டில் என் பையனை இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு டேவிடை நோக்கி வரான். நீ இங்கிருந்தது போதும், முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு டேவிடை வீட்டை விட்டு துரத்தி விட டேவிடும் கோவிச்சுட்டு போயிடுறான். சாயந்தரமாகுது, நைட் ஆகுது, வெளியே போன டேவிட் திரும்பி வரல. ஜார்ஜ் டேவிடை பற்றி கவலைப்படுறானோ இல்லையோ, லுலு ரொம்ப கவலைப்படுறா. அவன் டேவிட் எங்கே போயிருக்கான்னு கொஞ்சம் தேடி பாருங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு அது தேவையில்லாத வேலை, அவன் எங்கேயோ போகட்டும், என் கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சின்னா நம்ம 2 பேர்த்துக்கு நடுவில் டேவிட் வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு ஒரே போட. ஆனால் லுலுவுக்கு மனசெல்லாம் கவலையாக இருக்குது. பனி வேற ரொம்ப அதிகமாக பேஞ்சிட்ருக்கு. இந்த டேவிட் எங்கே போனான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவளே கார் எடுத்துட்டு அவனை தேடி போய் பார்க்குறா. ஆனால் அவனை எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் வெடிஞ்சதும் அந்த ஐலாண்டுக்கு வெளியே வந்து தேடும்போது தான் ஒரு இடத்துல டேவிட் உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லுலுக்கு உசுரே வருது. என்ன டேவிட் இப்படி பண்ணிட்ட, என்னமோ ஏதோ நான் பயந்தே போயிட்டேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு லுலு கூப்பிட, ஆனால் டேவிட் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு மறுத்துறான். அப்பதான் லுலுவும் என்ன சொல்றானா, எனக்கும் அந்த வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல. 2 பேரும் அங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு லாட்ஜில் ரூம் புக் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு பழையபடி 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் லுலுக்கு ஜார்ஜு கிட்டேருந்து ஃபோன் வருது. ஃபோன் பண்ண ஜார்ஜும் என்னை விட்டு போயிடாத அப்படின்னு லுலு கிட்ட ரொம்ப கெஞ்சறத டேவிட் கேட்டுறான். இதனால் மனசு உடைஞ்சு போன டேவிட் மௌனமாக பாத்ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். இப்போ வருவான் அப்போ வருவான் அப்படின்னு லுலுவும் அவனுக்காக வெயிட் பண்ணி பார்க்குறா. ஆனால் ரொம்ப நேரமாகியும் டேவிட் வெளிவரவே இல்லை. என்னமோ ஏதோன்னு பயந்து போன லுலு எப்படியோ அந்த கதவோட கண்ணாடியை உடைச்சு உள்ளே இருக்கிற லாக்கை ஓப்பன் பண்ணி பாத்ரூம்குள்ளே வந்து பார்த்தா பாத் டப்புக்குள்ளே உட்கார்ந்தபடி டேவிட் தேம்பி அழுதுட்டு இருக்கான். என்னால் உன்னை மறக்க முடியல லுலு. அதே சமயம் நான் இங்கிருந்து உன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பலை. நான் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அழுகவும், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத டேவிட் அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் அன்னைக்கு ஈவினிங் பக்கத்தில் இருக்கிற சிட்டிக்கு போகிறாங்க. அவங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் அவ்வளவு சந்தோஷம். 2 பேரும் ரோட்லேயே டான்ஸ் ஆடுறாங்க, பப்புக்கு போகிறாங்க, அங்கே செமையாக குடிக்கிறாங்க, சந்தோஷமாக எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு திரும்பவும் ரூமுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டும் 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் தெரியுது அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு காதல் இன்னும் இருக்குது அப்படின்னு. முதல்ல இருந்ததோட இப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறத புரிஞ்சுக்கிறாங்க. மறுநாள் விடியுது. லுலு மட்டும்தான் வீட்டுக்கு வர்றா. அவளை பார்த்ததும் ஜார்ஜ் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அவளுக்கு காஸ்ட்லியான ஒரு நெக்லஸையும் அவள் கழுத்தில் மாட்டி விடுறான் ப்ரெசண்ட்டாக. ஆனால் லுலு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே தங்குறதுக்காக வரல ஜார்ஜ், என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போக வந்திருக்கேன். நான் உன்னை நிரந்தரமாக பிரிஞ்சு போக முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவா இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்த ஜார்ஜுக்கிட்ட சொல்கிறா. அதாவது இனிமேல் நானும் டேவிடும் ஒன்றா வாழ போகிறோம். உனக்கு நான் பல பெண்களில் ஒருத்தி, ஆனால் டேவிட்டுக்கு நான் ஒருத்தி தான் அவன் வாழ்க்கையே. எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற காதலை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். உனக்கு ஒரு பெரிய குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு
வந்த வேகத்திலே கிளம்புறான். இதோட இந்த ஷார்ட் ஃபிலிம் முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் முதல் வேளை அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமான படங்களை நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.